ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்டியரான டிஷ். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு சப்பாத்தி கூட இல்லை ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி ரைஸஸோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராட்டி மொகு, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மசாலாவை நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டொமேட்டோஸ் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இது நல்லா வதங்கி முடிஞ்ச பிறகு நம்ம இதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கிரேவி திக்னஸ்க்காக கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கேஷ்யூஸ் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதே பேனில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ஆனியன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுப்போம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன சைஸ் இல்லைன்னா ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இங்கே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரலும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாஸை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸும் இந்த தண்ணியும் நல்லா சேர்ந்து கிரேவியாக வர மாதிரி. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம்ஸாக ஆட் பண்ணிக்க போகிறோம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மஷ்ரூம் குக் ஆகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துடும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது செமி கிரேவியாக ஆகிடும். இப்போது நம்ம ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை ஒரு சப்பாத்தியோடையோ ரைஸோடையோ வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.